ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 215 பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 215 பாசுரம். 5 அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரத்தில் மழையாக பொழியும் மேகங்களை பார்த்து, நீயும் என்னைப் போலவே எம்பெருமானின் குணங்கள், செயல்பாடுகள் போன்றவற்றில் வசப்பட்டு அதனால் துன்பப்படுகிறாய் என்று வருத்தப்படுகிறார். பராங்குச நாயகி அதைத் தொடர்ந்து ஒரு மேகத்திடம் நீயும் பகவானின் திறமையில் சிக்கி பலவீனமாகிவிட்டாயா என்று கூறுகிறார். 5வது பாசுரத்தில் மழையினால் பொழியும் மேகத்தை பார்த்து பராங்குச நாயகி நீயும் அவருடைய வீரத்தில் மயங்கிவிட்டாயா என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் ஒரு மேகம் மழையாக கீழே விழுகிறது. எதிரிகளை அழிக்கும் அவனுடைய திறமையில் நீயும் கவரப்பட்டாயா என்று அவள் கேட்கிறாள். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரத்தில் மழையாக பொழியும் மேகங்களை பார்த்து, நீயும் என்னைப் போலவே எம்பெருமானின் குணங்கள், செயல்பாடுகள் போன்றவற்றில் வசப்பட்டு அதனால் துன்பப்படுகிறாய் என்று வருத்தப்படுகிறாள் பராங்குச நாயகி. அதைத் தொடர்ந்து பராங்குச நாயகி ஒரு மேகத்திடம் நீயும் பகவானின் திறமையில் சிக்கி பலவீனமாகிவிட்டாயா என்று கூறுகிறார். 5வது பாசுரத்தில் மழையாக பொழியும் மேகத்தை பார்த்து பராங்குச நாயகி நீயும் அவருடைய வீரத்தில் மயங்கிவிட்டாயா என்று கூறுகிறார். ஐந்தாவது பாசுரம் அந்த நேரத்தில் ஒரு மேகம் மழையாக கீழே விழுகிறது. எதிரிகளை அழிக்கும் அவனுடைய திறமையில் நீயும் கவரப்பட்டாயா என்று அவள் கேட்கிறாள். பாசுரம். ஊழிதோறு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாழமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நெய்வாயே. ஊழிதோறு ஊழி உலகுக்கு தோழியரும் யாமும் போல் உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாழிமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நெய்வாயே. எளிய மொழிபெயர்ப்பு. நானும் என் நண்பர்களைப் போல உலகத்தை நிரப்பும் மழையாக விழும் மேகமே, நீங்களும் மதுசூதன எம்பெருமான் வீரத்தால் கவரப்பட்டு பலவீனமாகிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் பகவானை பிரியும்போது பலவீனமாகி விடுவார்கள். நானும் என் நண்பர்களைப் போல உலகத்தை நிரப்ப மழையாக விழும் மேகமே, நீங்களும் மதுசூதன எம்பெருமான் வீரத்தால் கவரப்பட்டு பலவீனமாகிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் பகவானை பிரியும் போது பலவீனமாகி விடுவார்கள். நம்பிள்ளையின் வியாக்கியானம். ஊழிதோறும் ஊழி நிறை நெகிழ்கின்ற. ஊழிதோறும் ஊழி நிறை நெகிழ்கின்ற. கல்பத்திற்கு கல்பம், கல்பத்திற்கு பிறகு கல்பம், மேகம் மழையாக விழுகிறது. ஊழிதோறும் ஊழி நிறை நெகிழ்கின்ற. கல்பத்திற்கு பிறகு கல்பம், மேகம் மழையாக விழுகிறது. உலகுக்கு நீர் கொண்டு. உலகை நிறைய தண்ணீரால் நிரப்புவதற்கு ஏராளமான நீர் கொண்டது. கடலில் இருந்து எடுக்கப்பட்டது. உலகுக்கு நீர் கொண்டு உலகை நிறைய தண்ணீரால் நிரப்புவதற்கு ஏராளமான நீர் கடலில் இருந்து எடுக்கப்பட்டது. கடலில் இருந்து கொண்டது. தோழியாரும் யாமும் போல். என்னை விட எம்பெருமானை பற்றுக்கொண்ட என் தோழிகளைப் போல மற்றும் நான். தோழியாரும் யாமும் போல். என்னை விட எம்பெருமானை பற்றுக்கொண்ட என் தோழிகளைப் போல மற்றும் நான். நிறை நெகிழ்கின்ற. மழையாக உருகி கீழே விழுகிறது. நிறை நெகிழ்கின்ற மழையாக உருகி கீழே விழுகிறது. வாழிய. பிரபஞ்சத்திற்கு மிகவும் தாராளமாக உதவி செய்பவர், உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் நீங்கி நீண்ட காலம் வாழுங்கள். பிரபஞ்சத்திற்கு மிகவும் தாராளமாக உதவி செய்பவர், உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் நீங்கி நீண்ட காலம் வாழுங்கள். வனமே. இது மேகம் மற்றும் வானம் இரண்டையும் குறிக்கும். பராங்குச நாயகி ஒரு நுட்பமான பொருளான வானம், ஈத்தர், கடலில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி மழையாக வெளியேற்றுகிறது என்று நினைக்கிறார். வானம் என்பது தமிழில் மேகம் என்பதன் மற்றொரு பெயராகும். இது 2ஆம் திருவந்தாதி 75 வான் கலந்த வண்ணன் மேக நிறத்தில் இருக்கும் எம்பெருமானில் காணப்படுகிறது. தமிழ் அறிஞர்களும் வானம் விழாவிடில். திருக்குறள் 19 மேகம் அருளாவிட்டால். வனமே. இது மேகம் மற்றும் வானம் இரண்டையும் குறிக்கும். பராங்குச நாயகி ஒரு நுட்பமான பொருளான வானம், ஈத்தர், கடலில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி மழையாக வெளியேற்றுகிறது என்று நினைக்கிறார். வானம் என்பது தமிழில் மேகம் என்பதன் மற்றொரு பெயராகும். இது 2ஆம் திருவந்தாதி 75 வான் கலந்த வண்ணன் மேக நிறத்தில் இருக்கும் எம்பெருமானில் காணப்படுகிறது. தமிழ் அறிஞர்களும் வானம் விழாவிடில். திருக்குறள் 19 மேகம் அருளாவிட்டால்.
என்றார்கள். நீயும் பிரபஞ்சத்திற்கு உதவ ஒரு வடிவத்தை எடுத்தவர். பிரபஞ்சத்திற்கு உதவ ஒரு வடிவத்தை எடுத்தவர். மதுசூதன் பாழிமையில் 10. எதிரிகளை அழிக்கக்கூடியவனின் வீரத்தில் மயங்கி அவர் மீதுள்ள பற்றுதலால் வாழ முடியாமலும் இறக்க முடியாமலும் துன்பப்படுகிறீர்கள். பழிமை வலிமை பாதுகாக்க பெரும் ஆசை. மதுசூதன் பாழிமையில் 10. எதிரிகளை அழிக்கக்கூடியவனின் வீரத்தில் மயங்கி அவர் மீதுள்ள பற்றுதலால் வாழ முடியாமலும் இறக்க முடியாமலும் துன்பப்படுகிறீர்கள். பழிமை வலிமை பாதுகாக்க பெரும் ஆசை. அவன் கண் பாசத்தால் அவன் மீதுள்ள பற்று ஏதோ ஒன்றின் மீதான பற்றுதலை பெருமை பொருளின் மீது சார்ந்துள்ளது. அந்த பொருள் பெறப்படாவிட்டால் துன்பமும் விகிதாச்சாரமாக இருக்கும். அவன் கண் பாசத்தால் அவன் மீது பற்று ஏதோ ஒன்றின் மீதான பற்றுதல் பெருமை பொருளின் மீது சார்ந்துள்ளது. அந்த பொருள் பெறப்படாவிட்டால் துன்பமும் விகிதாச்சாரமாக இருக்கும். அவன் கண் பாசத்தால் அவன் மீதுள்ள பற்று ஏதோ ஒன்றின் மீதான பற்றுதல் பெருமை பொருளின் மகத்துவத்தை பொறுத்தே ஏதோ ஒன்றின் மீதான பற்று உள்ளது. பொருளின் மகத்துவத்தை பொறுத்தே ஏதோ ஒன்றின் மீதான பற்று உள்ளது. அந்த பொருள் பெறப்படாவிட்டால் துன்பமும் விகிதாச்சாரமாக இருக்கும். நைவையே துன்பம் மட்டுமே விளைவு. நைவையே துன்பம் மட்டுமே விளைவு. எம்பெருமான் திருவடிகளே சரணம்.